இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது மரித்த விஜய் சாகர், ஜான் பீட்டர், பாலின் ஜோசப், எலியாஸ், சவரியம்மாள், ஆரோக்கிய சுவாமி, அந்தோணி சுவாமி, சுரேஷ், பிரின்சி, இயேசுதாஸ், அமல்ராணி இவருடைய ஆன்மீக இடைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு காலத்தின் கடைசி வாரத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர், அவர் இந்த உலகிற்கெல்லாம் அரசர், கிறிஸ்து அரச பெருவிழாவை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் கொண்டாடி இந்த திருவழிபாட்டு ஆண்டை நாம் அனைவரும் நிறைவு செய்ய இருக்கின்றோம். எனவே கிறிஸ்துடைய அந்த வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கும் பொருட்டு நாம் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்விலே கருத்தாய் கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நற்செய்தியாளர்களும் அதே நேரத்திலே விவிலிய அறிஞர்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். எனவே இந்த திருப்பலியிலே நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிற சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுவோம். நாம் எப்பொழுதுமே இயேசுவை சந்திப்பதற்கு தயாராகும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்து வரது வடக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்பப்பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையில் இருந்த அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். நடனம் செய்து அவரது பெயர் போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களிகூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீங்கள் அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டு கொண்டாட்டங்களில் கத்தோலிக்க திருச்சபையிலே 3 ஆண்டுகளாக பிரித்து நாம் அனைவரும் பல கொண்டாட்டங்களையும் கடவுளுடைய இறை வார்த்தையை ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் அனைவரும் வாசிக்க கேட்டு இறை வார்த்தையை தியானித்து அந்த இறை வார்த்தை நம்முடைய மனித வாழ்வுக்கு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு
படிப்பிக்கின்ற கட்டளைகளை, படிப்பினைகளை நாம் அனைவரும் உணர்ந்து அதன்படி வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். அவ்வாறாக இந்த ஆண்டு நாம் அனைவரும் திருவழிபாட்டு ஆண்டிலே முதல் ஆண்டை, அதாவது ஆண்டு 1 அல்லது ஆண்டு A, அதை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஏறக்குறைய இந்த ஆண்டின் இறுதியிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் கொண்டாடியுள்ளோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் ஆண்டிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 34வது ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் கொண்டாட இருக்கின்றோம். அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் கிறிஸ்து அரச பெருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி கட்டத்திலே தாய் திருச்சபையானது நமக்கு வாசகங்களிலே, முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய மகனாகிய, அதாவது இந்த உலகத்தின் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வர இருக்கின்றார். அவர் வந்து நம் இந்த உலகத்திலே இறந்தோரையும் மேலும் வாழ்வோரையும் அவர் நடுத்தீர்க்க வருவார். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப அவர் நமக்கு தீர்ப்பு வழங்குவார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? காலம் தாழ்த்தாமல் நம்முடைய பாவ வாழ்க்கையை விடுத்து நாம் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கக்கூடிய அவருடைய 2ஆம் வருகையை நாம் எதிர்நோக்கி கொள்ள இருக்கக்கூடிய அன்பு, இரக்கம், உண்மை, பரிவு, பிறர் அன்பு, மன்னிப்பு, இந்த நற்செய்தி கொடைகளை நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை நமக்கு கூறுகிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை ஒரு கள்வனின் வருகை போல இருக்கும், ஒரு திருடனின் வருகையை போல இருக்கும். ஏனென்றால் திருடன் சொல்லிவிட்டு அவன் திருட வரமாட்டான், சொல்லாமலே அவன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வருவான் என்று ஆண்டவருடைய வருகையும் அப்படிப்பட்டதாக இருக்கும். எனவே நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று நமக்கு தாய் திருச்சபையான அறிவுறுத்துகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு தாய் திருச்சபையானது, அதாவது 3 தாளந்து பெற்ற அந்த ஊழியக்காரர்களை பற்றி, அந்த பணியாளர்களை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தது. கடவுள் இந்த உலகத்திலே நம் அனைவருக்கும் தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார், திறமைகளை கொடுத்திருக்கின்றார், பல கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அந்த கொடைகளையும் திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படியே நமக்கென்று வைத்திருக்க கூடாது. அதாவது அந்த திறமைகளை பயன்படுத்தி அதை பல மடங்காக்கி பிறருக்கு பயன்படக்கூடிய வகையிலே, பிறர் பயன்படக்கூடிய வகையிலே, பிறருக்கு வாழ்வு தரக்கூடிய வகையிலே கடவுள் நமக்கு கொடுத்த அந்த கொடைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். ஏனென்றால் கொடைகளை கொடுத்த அந்த ஆண்டவர் கணக்கு கேட்கவும் அவருக்கு உரிமை உண்டு. எனவே நம்முடைய வாழ்விலே கடைசி காலத்திலே அவர் கணக்கு கேட்பார். உனக்கு நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தேன், இந்த கொடைகளை கொடுத்தேன், அந்த கொடைகளையும் ஆசீர்வாதங்களை வைத்து நீ என்ன செய்தால்? பிறருக்கு பயன்படக்கூடிய வகையிலே நான் உனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தினாயா, அல்லது சோம்பேறித்தனத்தால், சுயநலத்தால், உன்னுடைய கர்வத்தால், வரட்டு கௌரவத்தால் நீ அதை பயன்படுத்தாமல் ஒரு சுயநலவாதியாக இருந்தாயா என்று சொல்லி நமக்கு கணக்கு கேட்பார். சகோதர சகோதரிகளே, பிறகு இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம். 10 பேர், அந்த 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் விவேகிகள், 5 பேர் விவேகமற்றவர்கள், முட்டாள்கள். இந்த 5 விவேகிகள், அந்த பெண்கள் என்ன செய்தார்கள்? விளக்கோடு எண்ணெயும் எடுத்துக் கொண்டார்கள். மணவாளனை எதிர்நோக்கி இருந்து 5 பேர் விளக்கை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள், எண்ணெய் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மணவாளன் எப்பொழுது வருவான், மணமகளுடைய வீட்டிற்கு சென்ற அந்த மணவாளன் எப்பொழுது வருவான் என்று நமக்கு சொல்லவில்லையே. எனவே நம்ம எதற்கு தயாராக இருக்க வேண்டும்? கொஞ்சம் உறங்குவோம், கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம், நம்ம சுகபோகமாக தாந்தோண்டித்தனமாக பாவ வாழ்க்கையில் இருப்போம். அவர் வரும்போது நமக்கு தெரிய வந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? நம்ம தயாராகும் என்று சொல்லி அவர்கள் மணவாளனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஒரு மெத்தனமாக, ஒரு கேலித்தனமாக, ஒரு அலட்சியமாக இருந்ததால் திடீரென்று மணவாளன் வருகின்றான். அவரிடம் விளக்கு மட்டும் இருக்கிறது, எண்ணெய் இல்லை. எனவே என்ன செய்கிறார்கள்? அந்த விவேகளிடத்திலே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, மணவாளன் வந்துட்டாரு, நாங்க அவரோட போக முடியாது,
என்று கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு எங்களுக்கு என்ன பத்தாம போகும், கடையில் போய் என்ன வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அவர்கள் கூற அவர்கள் கடைக்கு செல்லுகிறார்கள். மணவாளன் வருகிறார். தயாராக இருந்தவர்கள் மணவாளனோடு வீட்டிற்குள்ளே செல்லுகின்றார்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் எருசலேம் நகரை குறித்து ஆண்டவர் இயேசு அழுகின்றார். ஏனென்றால் கடவுளுடைய மக்கள் இந்த எருசலேம் நகரிலே வாழ்ந்தார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். எந்த மக்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் தந்தையால் அனுப்பப்பட்டாரோ அந்த மக்கள் அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அனுப்பப்பட்டவரை வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், அடித்தார்கள், அவரை சாவுக்கு கூட கையளித்தார்கள். அதை நினைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுகின்றார். உங்களுடைய நகரம் தீக்கிரையாக போகிறது. உங்களுடைய பாவத்தாலும் அக்கிரமத்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளாமல், என்னை விசுவாசிக்காமல், என்னை நம்பாமல், உங்களுடைய கர்வத்தாலும் தலக்கணத்தாலும் தற்பெருமையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது. அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எருசலேம் நகருடைய அழிவை முன்குறித்து பேசுகிறார். அப்பொழுது கூட அவர்கள் மனம் திரும்புவதற்கு, மனமாறுவதற்கு தயாராக இல்லை சகோதர சகோதரிகளே. எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறைகூவல் விடுக்கின்றார், அழைப்பு விடுக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆத்ம சோதனை செய்து, பரிசோதனை செய்து நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம், நமக்கு நம்மை நேசித்து அந்த ஒரு அன்பையும் கடவுளுடைய அந்த ஒரு இரக்க பெருக்கத்தையும் நம்முடைய சகோதர சகோதரத்திலே நாம் கொடுக்கிறோமா, அல்லது பிறர் மட்டியிலே பகையையும் வெறுப்பையும் பொறாமையையும் போட்டியையும் நயவஞ்சகத்தையும் நாம் வளர்த்துக் கொள்கிறோமா என்று யோசித்து பார்த்தோம். அப்படி நாம் வாழ்ந்தால் அதை விடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் அணிந்தவர்களாக அதை பிறரோடு பகிர்ந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடி மனித உழைப்பின் பயனுமான இந்த திராட்சை ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் முத்திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு வந்ததாவதாக. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும்
புகழ்ச்சிக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமீரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என
எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஆஸ்வால்டு கிரேஷியஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்துக் கொண்ட இந்த திருப்பலியிலே நாங்கள் எந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோமோ அவர்களை நீதாமே நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லா இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையோ மாட்சியோ என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் இங்கே குழுமி இருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்ளும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை
போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகாராஷ்டிரா அரசானது ஆலயங்களை திறக்கலாம் என்ற ஒரு அனுமதியின் பேரிலே நம்முடைய மறை மாவட்ட பேராயர் ஆஸ்வால்ட் கார்டினல் கிரேசிஸ் அவர்கள் தொடக்கமாக ஆலயங்களை இறை மக்களுக்கு தினந்தோறும் 5 மணி நேரம், காலையில் 2 மணி நேரமும் சாயங்காலம் 3 மணி நேரமும் மக்கள்
ஆலயத்திலே வந்து திவ்ய நற்கருணையை அவர்கள் ஆராதித்து தனிப்பட்ட முறையிலே ஜெபிப்பதற்காக அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அதன் பொருட்டு நம்முடைய ஆலயமானது காலையில் 10 மணியிலிருந்து 12 மணி முடிய இறை மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாலையிலே 4 மணி முதல் இரவு 7 மணி வரை ஆலயமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறை மக்கள் நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது தகுந்த தயாரிப்போடு, அதாவது பாதுகாப்போடு நீங்கள் முக கவசத்தை அணிந்து உங்களுடைய கரங்களையும் நீங்கள் சுத்தப்படுத்தி, நீங்கள் ஆலயமானதால் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். திருப்பலி எப்பொழுது என்பதை பற்றி பின்னால் ஆயர் அவர்கள் நமக்கு விவரங்களை அறிவித்த பின்பு அதனுடைய விவரங்கள் இறை மக்களுக்கு அறிவிக்கப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடம் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடம் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடம் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்கள் இடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததைவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களின் ஒருவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயாளம் உள்ளம் கொண்ட புனித யூதா ததையுவே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித யூதா ததைவின் வல்லமுள்ள மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவர்களை அவர்களுக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததையுவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் மின்னி துளங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயார உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம நலன்களை எல்லாம் அடைந்து தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்பொழுது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்து கூறுங்கள். நேசிக்கத்தக்கப்பட்டவரும் உள்ள பண்பாடு உடையவரும் இறை புகழை பாடுவருமான பெயர் பெற்று விளங்கும் தயார யூதா ததையுவே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீண் போக விடாதேயும். கர்த்தர் துரோகி
இக்குறைவை பரிகரிக்க வகையின்றி வாடுவோருக்கு வல்லமையுள்ள விருப்பை புரியும் அரிய வளத்தை இறைவன் உமக்கு அளிக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயை செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற இவ்வேறு உதவிக்காக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையில் அறிய செய்வோம். பலகரியா புனிதரே, சிறப்பு இயல்புகள் பல கிடைத்தவரே, பலரிடம் பதவியை பாரெங்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசையால் அனுப்பவும் என்றும் உறுதியாய் வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை இயற்றுவருமான புனித யூதாந்ததேவின் வல்லமை உள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடி இருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதாந்ததேவை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதாந்ததேவி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதாந்ததேவை போல் நாங்களும் ஆன்ம மீட்பின் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புனித யூதாந்ததேவி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தோங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதாந்ததேவை போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளில் நின்று பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் வாழும்படியாக புனித யூதாந்ததேவி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைமகனின் விண்ணேற்றத்திற்கு பின் அவரது ஆணையின்படியே எலிஸ்தா நாட்டுக்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகம் அளித்த புனித யூதாந்ததேவை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக புனித யூதாந்ததேவி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதாந்ததேவின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நச்சுவமும் நிலவி தேவ ஆசை பெருகும்படியாக புனித யூதாந்ததேவி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதாந்ததேவை போல் குருக்களும் இறை மக்களும் விசுவாசத்தில் ஆழ்வு பற்று ஆர்வமும் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்ச சேர தகுதி பெறும்படியாக புனித யூதாந்ததேவி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நவனால் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவையெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக புனித யூதாந்ததேவி வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாந்ததேவின் மன்றாட்டால் திருச்சபை நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயலாதவற்றை ஏற்றும் புனிதரின் மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேர் உபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டோரின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணிகளால் நலம் பெறவும் நீ செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே உம் திருமுன் குமிழிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதாந்ததேவின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறை செழிப்புறச் செய்வதற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவ ஆசி பெருகச் செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக.
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தோல்வியை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். புனித யூதா ததையுவின் இந்த புனித பண்டத்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய வல்லமையாலும் ஆவியினுடைய வல்லமையாலும் எல்லா நோயாளிகளையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக என்று பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.